ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஜெய்ஸ்வால் பார்த்திங்க அப்படின்னா ஸ்டார்க்கு வந்து வம்பிழுத்தப்ப மொத்த இந்திய ரசிகர்களுமே வந்து ஜெய்ஸ்வாலை வந்து கொண்டாடினாங்க. இவருக்கு வந்து பயமே இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொன்னாங்க. ஏன் மிச்சல் ஸ்டார்க்கு கூட வந்து இவருக்கு வந்து பயமே இல்லை, ரொம்ப அக்ரெசிவாக வந்து இருக்கார், ரொம்ப அசால்ட்டாக வந்து ப்ளே பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். அதே மாதிரி அலஸ்டர் குக்கு வந்து என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, நான் ஒரு வேளை அந்த இடத்துல வந்து பேட் பிடிச்சி மிச்சல் ஸ்டார்க் வந்து பால் போட்டார் அப்படின்னா கண்டிப்பாக நான் வந்து பால் வந்து ஸ்லோவாக வருது அப்படின்லாம் வந்து சொல்லியிருக்க மாட்டேன். ஒரு வேளை பால் உண்மையிலே ஸ்லோவாக வந்தால் கூட நான் வாயை மூடிட்டு இருந்திருப்பேன். ஏன்னா ஸ்டார்க்கு கிட்ட போய் பால் ஸ்லோவாக வருது அப்படின்னா அவர் கடுப்பாகி திரும்ப வேகமாக போட ஆரம்பிச்சிருவார். அது வந்து எனக்கு தான் பிரச்சனை. என்னோட விக்கெட் வந்து எனக்கு வந்து முக்கியம். அதனால் நான்லாம் வாயை மூடிட்டு இருந்திருப்பேன். ஆனால் ஜெய்ஸ்வால் வந்து உன் பால் ஸ்லோவாக வருது அப்படின்னு நெத்தியில் அடித்த மாதிரி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃப்ராங்காக ஓப்பனாக தைரியமாக சவால் விடுற மாதிரி வந்து பேசியிருந்தார். இந்த மாதிரி ஒரு பிளேயரை பார்க்குறது வந்து கஷ்டம். அதனால் வந்து இவர் வந்து இந்திய கிரிக்கெட்டை வேற ஒரு கட்டத்துக்கு வந்து கொண்டு போக போகிறார் அப்படிங்கிற மாதிரி ஜெய்ஸ்வாலை வந்து புகழ்ந்து அவரை வந்து பாராட்டி தான் எல்லாரும் வந்து பேசியிருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டார்க் வந்து ரொம்ப சைலண்ட்டாக இருந்தாலுமே தன்னோட பந்து மூலமாக பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பந்திலே பெரிய ஒரு அதிர்ச்சியை இந்திய அணிக்கு வந்து கொடுத்துருக்காரு அப்படின்னு வந்து சொல்லணும். நம்ம இந்திய வீரர்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா அந்த கன்சிஸ்டன்சி தான். இந்த கன்சிஸ்டன்சி அப்படின்னு வரும்போது தான் விராட் கோலி வந்து உள்ளே வரார். ஏன்னா அவர் வந்து ஒரு மேட்ச்சில் அடித்ததோடு மட்டும் இல்லாமல் கண்டினியூஸாக எல்லா மேட்சும் வந்து அடிப்பார். இப்போ ஜெய்ஸ்வால் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு டெஸ்ட்டில் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் டக் அவுட் வந்து ஆனார். அதுக்கப்புறம் ரெண்டாவது இன்னிங்ஸில் சதம் அடித்து அசத்தினார். இப்போ ரெண்டாவது டெஸ்ட்டு பிங்க் பால் டெஸ்ட்டு இது வந்து அடிலைடில் வந்து நடக்குது. இதில் முதல் பந்திலே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்க் வந்து ஜெய்ஸ்வாலை வந்து அவுட் ஆக்கியிருக்காரு. செம்மையான ஒரு பால். அது வந்து எல்பிடபிள்யூ முறையில் பார்த்தீங்கன்னா ஜெய்ஸ்வால் வந்து அவுட் ஆயிருக்காரு. இப்போ இந்த கேமில் வந்து ரோஹித் சர்மா பார்த்தீங்கன்னா அவரோட இடத்த வந்து 6வது இடத்துல வச்சுக்கிட்டாரு. ஓப்பனிங் வந்து ஜெய்ஸ்வால், கேஎல் ராகுல், 3வது இடத்துல சுப்மன் கில், 4வது இடத்துல விராட் கோலி, 5வது இடத்துல ரிஷப் பண்ட், 6வது இடத்துக்கு தன்னை வந்து வச்சுக்கிட்டார் ரோஹித் சர்மா. ஒரு காலத்தில் கிரிக்கெட்டோட ஆரம்ப காலகட்டத்தில் இந்த 6வது இடத்துல தான் அவர் வந்து ஆடி இருந்தார். இப்போ கிரிக்கெட்டோட இறுதி காலகட்டத்தில் ரோஹித் சர்மா இருக்கார். இப்போ தன்னுடைய அந்த ஆரம்பத்தில் இறங்கின அந்த 6வது இடத்துக்கு இப்போ வந்து ரோஹித் சர்மா வந்து போயிருக்காரு. ராகுலை தொடர்ந்து நீ ஓப்பனிங்கே ஆடுன்னு வந்து சொல்லிட்டாரு. அப்படிப்பட்ட சூழலில் தான் வந்து ஜெய்ஸ்வால் வந்து முதல் பந்திலே வந்து அவுட் ஆனது பெரிய ஒரு அதிர்ச்சி வந்து ரசிகர்களுக்கு வந்து கொடுத்துருக்கு. இன்னொரு புறம் வந்து ரொம்ப ஒரு பயங்கரமாக அக்ரெசிவாக வந்து கத்தி ஸ்டார்க் வந்து அதை வந்து செலிப்ரேட் வந்து பண்ணியிருப்பார். கண்டிப்பாக செலிப்ரேட் வந்து பண்ணியே ஆகணும். ஏன்னா வந்து உலகின் தலைச்சிறந்த பவுலர் வந்து ஸ்டார்க்கு, அவர்கிட்ட போயிட்டு வந்து அவரை ஸ்லெட்ஜிங் பண்ணுற மாதிரி ஜெய்ஸ்வால் வந்து அவரை வந்து வம்புழுத்தப்ப நம்ம எல்லாருமே வந்து கொண்டாடணும். பட் இப்போ வந்து பேட் மூலமாக ஜெய்ஸ்வால் வந்து நல்லா ஸ்டார்க்கு ஆடி இருந்தார் அப்படின்னா இன்னும் சேர்ந்துக்கிட்டு ஸ்டார்க்கு எல்லாருமே வம்புழுத்திருப்பாங்க. பட் வந்து ஸ்டார்க் வந்து அதுக்கெல்லாம் வந்து முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக தன்னுடைய பவுலிங் மூலமாக பார்த்தீங்கன்னா பதிலடி வந்து கொடுத்துருக்காரு. இந்த கேம் வந்து ஸ்டார்ட் ஆவதற்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஜெய்ஸ்வால், கில்லு, அதே மாதிரி வந்து அணியில் இருக்க நிதிஷ் ரெட்டி இந்த மாதிரி பிளேயர்ஸுக்கெல்லாம் வந்து இது வந்து இந்த பிங்க் பால் டெஸ்ட் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஆடுறாங்க, அதனால் கஷ்டங்கிற மாதிரி சொன்னாங்க. அதை ப்ரூவ் பண்ணும் விதமாக ஜெய்ஸ்வால் வந்து கோல்டன் டக் அவுட் வந்து ஆயிருக்காரு. அதேமாதிரி அணியோட பிளேயிங் 11ல் பார்த்தீங்க அப்படின்னா ரவிச்சந்திரன், அஸ்வினுக்கு வந்து வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க. வாஷிங்டன் சுந்தரை வந்து தூக்கிட்டாங்க. ஏன்னா பிங்க் பால் டெஸ்ட்டுங்கிறப்ப அஸ்வினுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அதிகம் அப்படிங்கிறதுனால ஒரு ஸ்பின்னர் வந்து தேவை அப்படிங்கிறதுனாலையும் ஒரு 2வது நாளைக்கு பிறகு பிச்சு வந்து கண்டிப்பாக ஸ்பின்னுக்கு ஃபேவராக மாறும் அப்படிங்கிற காரணத்தினால ரவிச்சந்திரன், அஸ்வினுக்கு வந்து பிளேயிங் 11ல் வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு என்ன சொல்கிறது, எப்போவும் ஜடேஜாவுக்கு கொடுப்பாங்க, இப்போ அஸ்வினுக்கு கொடுத்தது வந்து ஒரு நல்ல விஷயம். நன்றி.